Praise the Lord. Praise the Lord. Good evening. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் பேசுகிற சத்தம் கேட்குது இல்லைங்களா? ஒரு ஹேண்ட்ஸ் அப். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே தேங்க்யூ. நம்ம ஜோம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேளை காமுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் பிள்ளைகளாய் இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது, படிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. வேதாகமத்தை எழுதி கொடுத்ததான பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வேதத்தின் ஆழங்களை, ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடியதான கிருபை எங்களுக்கு தாரும். எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். எங்களோடு பேசும். மறைவான காரியங்கள், வெளிப்பாடுகள் இவற்றினாலே எங்களுக்கு உம்முடைய வார்த்தையினாலே பேசும். பேசின வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தும். நாங்கள் கேட்கிறவர்களும் கீழ்ப்படுகிறவர்களும் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களுமாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. இதனால் எல்லா தடைகளும் மாறட்டும். நீங்கள் மாத்திரம் உயர்ந்துருங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம போன எபிசோடில், போன கிளாஸில் நிறைய காரியங்களை குறித்து நான் பார்த்துட்டே இருந்தோம். அதில் உந்துதல், இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத பற்றி நாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா எப்படி கர்த்தராலே இந்த மனிதர்கள் எல்லாம், அதாவது இந்த ஆசிரியர்கள் எல்லாம் எப்படி பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு இந்த காரியங்களை அவங்க பேசினாங்க, எழுதுனாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம். சரிங்களா? இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். இதில் நம்ம பார்த்தோம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசி அவர்களுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்து அந்த வார்த்தைகளை எழுத வைத்தார். அதனுடைய ஆழங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் எப்படி எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படிலாம் எந்த விதங்களிலே அவர்கள் உந்துதல், ஏவுதலினாலே அவங்க எழுதுனாங்கன்றதை பார்த்தோம். அதுக்கு பிரதானமாக நம்ம ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? சொப்பனங்கள் வழியாய், தரிசனங்கள் வழியாய், தேவனுடைய சத்தம், அதுக்கப்புறம் பொருட்கள், அடையாளங்கள் வழியாக, அப்புறம் வாய் வழியாக சொல்லுகிற காரியங்கள், அதுக்கப்புறம் கண் கண்ட சாட்சிகள், பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல், மனிதர்களுடைய அனுபவம், அப்புறம் வரலாற்று ஆராய்ச்சிகள், அப்புறம் நேரடியாக இயேசு கிறிஸ்துவே, அல்டிமேட் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த பல விதங்களிலே ஆசிரியர்களோடு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தன்னுடைய அழிவில்லாத அந்த தெய்வீக வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது வரைக்கும் போன கிளாஸ் நடத்தினது புரிஞ்சதுங்களா? ஒரு ஹேண்ட்ஸ் அப் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஒரு வேளை பார்க்காதவங்க நீங்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோஸ் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கணும். சரி, இப்போது நம்ம பார்க்க போகிறது இதனுடைய அத்தாட்சி என்ன. இப்படி பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு இதை ஏவுதலை கொடுக்குறாரு, இதை பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்குறாரா அப்படின்றதுக்கான அத்தாட்சி என்ன அப்படின்றது வசனத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம நல்லா கவனித்து பார்த்தோன்னா, என்னதான் கர்த்தருடைய வேதாகமும் ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி தேவனை குறித்து இருக்கிறதான ஒரு வெளிப்பாடு ரொம்ப ஒரு திரளான ஒரு காரியமாக இருந்தாலும், அது மிகவும் புரிந்து கொள்ளத்தக்க ஒரு எளிமையான ஒரு புத்தகமாக இருக்குதுன்றதை முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ அப்போது வெறுமனே வசனங்களை நம்ம வாசிக்கிறவர்களாக இல்லை, நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிறதான எண்ணம் உடையவர்களாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் பைபிளோட இம்பேக்ட் இருக்க முடியும். மற்றபடி பைபிள் சாதாரணமான ஒரு புக்கு மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். வசனத்தினாலே நான் மாற்றப்பட வேண்டும், வசனம் என்னோடு ஏதோ ஒரு மாற்றத்தை, தேவன் விரும்புகிற மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு முழு மனதாக அதை விரும்புகிறவர்களுக்கு மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதான மாற்றங்களை என்ன பண்ண முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும்.
சரிங்களா? இப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தன்மையை நம்ம புரிந்துக்கணும். இப்போ இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய என்னுடைய ஃபோன் இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ என்னுடைய ஃபோன்ல என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது, என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றத நீங்க பார்த்தீங்கனாலே, நான் எப்படிப்பட்ட ஆளுன்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்டா? ஒரு நபருடைய ஃபோன ஓப்பன் பண்ணி, அவங்களுடைய சேட் என்ன, நம்ப வேவு பார்க்கறதுக்கு இல்ல, பட் சொல்றேன். ஒருத்தங்கள அறிஞ்சு கொள்றதுக்கு, அவங்களுடைய ஃபோன பார்த்தாலே நீங்க என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வச்சிருக்கிற வால்பேப்பர்லேருந்து, அவங்க வச்சிருக்கிற ரிங்டோன்லேருந்து வந்து ஒரு மனிதனுடைய லைஃப் ஸ்டைல ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். இப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். அப்போ உள்ள இருக்கிற கன்டென்ட்லாம் கொஞ்சம் ஒரு வேளை நான் டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் காமிக்கிற மாரி ஓப்பனா இருந்ததுன்னா, அத பார்த்தீங்கன்னா, நான் யாருன்றத நீங்க என்ன பண்ணிடலாம்? சொல்லிறலாம். அப்போ இந்த ஃபோன ஒருத்தர் கையில, என்னை அறியாத ஒருத்தர் கையில இந்த ஃபோன் கிடைச்சதுன்னா, அந்த ஃபோனுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, நான் எப்படிப்பட்டவங்கன்றத என்ன பண்ண முடியும்? ஈஸியா சொல்லிவிட முடியும். அதே போல தான் பரிசுத்த வேதாகமும். பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறதான அந்த வேதாகமத்தினுடைய தன்மை, சுபாவம், அத நம்ம புரிந்து கொண்டோம்னா, கர்த்தருடைய சுபாவத்தையும் என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, அத அந்த வேதாகமத்தில எழுதப்பட்டிருக்கிறது யாருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துது? தேவனுடைய சுபாவம். அந்த சுபாவம் தான் அதில வெளிப்படுத்தப்படுது. அவர் அப்படி இருக்கிறனால தான் வேதாகமம் அப்படி இருக்குது. இப்ப அதே மாரி தான். இப்ப ஃபோனும் நானும் அந்த 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 உருவகத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ என் ஃபோன பார்த்தா, நான் யாருன்றத ஓரளவுக்குனாச்சும் என்ன பண்ண முடியும்? கண்டுகொள்ள முடியும். அதே போல கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையினுடைய தன்மை நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த வார்த்தையும் நம்ம படிக்கிறோம். அதே நேரத்தில அதை எழுதி கொடுத்ததான தேவனும் எப்படிப்பட்டவர் அப்படின்ற தேவனுடைய சுபாவத்தையும் நம்ம கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பைபிள படிங்க, வசனத்த வாசிங்க, தியானிங்க. அதிகமா நம்ம இந்த வசனம் தியானிக்கிறதுல ஒரு முக்கியத்துவம் காட்டணுன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் நாம் அறிய வேண்டும். டு நோ த லார்ட் as we are supposed to know him. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே அவரை அறிந்து கொள்ளுதல். சரிங்களா? அதற்காக தான் நம்ம கர்த்தருடைய வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த பரிசுத்த இந்த வேதாகமத்தை நம்ம பரிசுத்த வேதாகமம்னு சொல்றோம். வேற எந்த புக்கையுமே நம்ம பரிசுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோமா? இல்லவே இல்லை. வேற எந்த புத்தகத்துமே நம்ம பரிசுத்தம் அப்படின்லாம் சொல்கிறதே கிடையாது. ஆக்சுவலி ஒரு 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 5-10 இயர்ஸ் பேக் கூட குரானை வெறும் குரான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு சிலர்லாம் வந்து த ஹோலி குரான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் குரான் வந்து ஹோலி குரான் கிடையாது. அது முன்னாடியே குரான் மட்டும்தான் இருக்கும். சொல்கிறது வேணால் ஹோலி குரான்னு இருக்கலாம். அதே மாதிரி வேற எந்த மதத்தை சார்ந்த, இல்லை வேற எந்த நம்பிக்கையை சார்ந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பரிசுத்தம் என்கிறதான ஒரு புனைப்பெயர் இருக்க வாய்ப்பே இல்லை, இருக்க முடியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை நம்ம தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறோம். ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது மாதிரியே அவருடைய வார்த்தைகளும் எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க? பரிசுத்தமானது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? தாவீது கூட சொல்கிறாரு, கர்த்தருடைய வசனம் வந்து 7 முறை புடமிடப்பட்ட, அதாவது அந்த சொக்க தங்கம்ன்றாங்க இல்லைங்களா? அதாவது பொண்ணு அந்த அந்த தங்கத்தை வந்து நெருப்பில் சுத்திகரிக்க எவ்வளோ ஒரு பியோர் கோல்டாக மாறுதோ அந்த மாதிரி கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குங்களா? 7 முறை புடமிடப்பட்டு அப்படின்ற மாதிரி தாவீது சொல்கிறார். அப்போது அது சுத்திகரிக்கப்பட்டு இப்போ அந்த வசனம் வெறும் வேதாகமம் இல்லை, பரிசுத்த வேதாகமம்னு சொல்கிறதுக்கு முழு தகுதி உடையது நம்ம கரங்களில் இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை. சரிங்களா? இப்போது நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் எழுதணுன்றவங்க நீங்கள் தயவு செஞ்சு டக்குன்னு எழுதிக்கோங்க. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் சுபாவங்களை லெஃப்ட் சைடில் முதலாவது பார்த்தீங்கன்னா சுபாவம். சரிங்களா? அதாவது பரிசுத்தம், சத்தியம், நியாயம் இப்படிலாம் இருக்குது. இன்னும் 2 பேஜ் இருக்குது. கொஞ்சம் வேகமாக எழுதுங்க. எழுதிட்டே நான் பேசுகிறத கேளுங்க. சரிங்களா? ஒரு பக்கம் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் சுபாவம். இப்போது இந்த சுபாவம் நடுவில் பாருங்கள், நடுவில் இருக்கிறது தேவன், காடுன்னு போட்டிருக்கேன். தேவனை குறித்து
இப்போ பரிசுத்தத்தை பற்றி தேவனை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன? அடுத்ததா அதே பரிசுத்தமானது தேவனுடைய வார்த்தை. இங்கே பாருங்க, இங்கே கார்டன் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? இங்கே கார்டன் போட்டிருக்கேன், இங்கே பைபிள்னு போட்டிருக்கேன். இங்கே இந்த தன்மை ஒன்று தான். பரிசுத்தம்ன்ற ஒரு தன்மை தேவனிடத்துலையும் பார்க்க முடிகிறது, அவருடைய வார்த்தையிலையும் பார்க்க முடிகிறது. அந்த வசன ரெஃபரன்ஸை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களால் எழுத முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டுறேன், சரிங்களா? இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு குரூப்பில் நான் அனுப்புகிறேன். ஓகே, ஏன்னா நீங்கள் வேகமாக எழுத முடியாது. சரி, இப்போ பாருங்கள், பரிசுத்தம், அப்புறம் சத்தியம், நியாயம், வல்லமை, அன்பு, நன்மை, நீதி, சரிங்களா? இது எல்லாவற்றுக்குமே 2 பேருக்குமே பொருந்தும். ஒன்று தேவனுக்கும் பொருந்தும், அவருடைய ஆவியினால் எழுதப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளுக்கும் இந்த தன்மை பொருந்தும், இந்த நேச்சர், சரிங்களா? சுபாவம் 2 பேருக்குமே பொருந்தும், அவருக்கும் பொருந்தும், அவரால் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? பரிசுத்தம், சத்தியம், நியாயம், வல்லமை, அன்பு, நன்மை, நீதி. அடுத்ததாக சுத்தம், ஞானம், ஜீவன், ஆறுதல், இரக்கம், உண்மை, மாறாதவர், இம்மியூட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி வேகமாக எழுத வேண்டாம், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், சரிங்களா? ஸோ இங்கே இந்த லெஃப்ட் சைடில் அந்த தன்மையை பற்றி பார்க்குறோம். அந்த தன்மையை தேவனும் உடையவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவரால் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம், பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வேதாகமத்திலையும் நம்ம அதை பார்க்குறோம், சரிங்களா? அப்போது 2 பேருக்குமே அந்த ஷேரிங் இருக்குது, இந்த தன்மை, சரிங்களா? சுத்தம், ஞானம், ஜீவன், ஆறுதல், இரக்கம், உண்மை, மாறாதவர், தேவனுடைய வார்த்தை மாறாதது. அடுத்ததாக கடைசி 3, மிகுந்த மகிழ்ச்சி, அதிசயம், அனாதி. அதாவது அனாதினா என்றென்றும், நீடித்த நாட்களாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் இட்டர்னிட்டி. இப்போ இந்த தன்மைகள் எல்லாமே கர்த்தருக்கும் பொருந்தும், அவருடைய ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமத்துக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறதுனா பைபிளை தொட்டு கும்பிட்றது இல்லை. நிறைய அன்றைக்கி ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட சகோதரி அவங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அவங்க ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் வரும்பொழுது, ரட்சிக்கப்படாத காலத்தில் திடீரென்று அவங்களுடைய ஸ்கூலில் இருந்ததான அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்களுக்கு புதிய ஏற்பாடு ஒன்று கிஃப்ட் பண்ணாங்களாம். அப்போ அதில் எப்பப்பெல்லாம் கஷ்டத்தோடு ஏதாவது ஒரு பக்கம் திருப்பினா அதில் இருக்கிற ஒரு வசனம் அவங்களோட பேசுமா. அது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு 2-3 தடவை அப்படி ஆன உடனே இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்ததான பூஜை ரூம் இருக்கு இல்லைங்களா, பூஜை ரூமில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் தூக்கி வெளியே போட்டு பைபிள் எடுத்து அந்த பூஜை ஸ்டாண்டில் வச்சு நல்லா மாலையை போட்டு விபூதி அடித்து பூவெல்லாம் வச்சு ஊதுபத்தியெல்லாம் கொளுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது வேடிக்கையாக அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு அவங்க ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எதுக்கு சொல்ல வந்தாங்கன்னா, அறியாமையில் நான் அப்படிலாம் செஞ்சுருக்கேங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போது இந்த மாதிரி தேவன் எப்படிப்பட்டவரோ அதே போல தான் அவருடைய வார்த்தை. அதனால் அப்படிப்பட்ட அந்த மரியாதை இல்லை. இந்த மரியாதைனா என்ன அப்படின்னா, உண்மையாலுமே அதற்கு ஒரு கணத்தை, அதாவது அதில் சொல்கிற வார்த்தையை இம்மி அளவு மாறாமல் பிசகாமல் அதை அப்படியே கடைப்பிடிக்கிறது, அதுதான் நம்ம கொடுக்குற மரியாதை இல்லைங்களா? ஒருத்தங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது தான் அவங்களுக்கு கொடுக்குறதான மரியாதை. இப்போ அதே மாதிரி தான் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படினோன்னா முதல்ல நம்ம கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் ஒழிய கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கே கீழ்ப்படியலைன்னா அப்புறம் எப்படி கர்த்தர் சொல்லுகிற வெளிப்பாடுகளுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும் இல்லைங்களா? அப்போது நம்ம தேவனுக்கு என்ன கனத்தையும் மரியாதையும் கொடுக்குறோமோ அதே அளவிலான கனமும் மரியாதையும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நம்ம கொடுக்க வேண்டும். ஸோ இது லிட்ரலாக பைபிளை தூக்கிட்டு இப்படி வச்சு பூஜை பண்ணுறதோ கும்பிடுறதோ தொட்டு கும்பிடுறதோலாம் கிடையாது. நம்ம அப்படி செய்யக்கூடாது. அது விக்கிரகாராதனையாக மாறிடும். ஸோ அதில் இருக்கிற வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நான் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். சரி செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை உணர்த்தும் போது அதை நான் கண்டிப்பாக செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்களை
கர்த்தருடைய வார்த்தை செய்கிறது. ஸோ அதுக்கு 3 பகுதிகளாக 3 ஸ்லைடாக நான் போட்டிருக்கேன். ரொம்ப வேகமாக எழுதி அப்புறம் புரியாமல் போயிட போகுது ஒரேடியாக. நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இந்த செஷன் முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரிங்களா? ஓகே, சரி, அடுத்ததை நம்ம பார்ப்போம். இப்போ பரிசுத்த வேதாகமத்தினுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, தி அண்டர்ஸ்டாண்டபிள் நேச்சர் ஆஃப் த பைபிள். இப்போது பரிசுத்த வேதாகமத்தை உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 80% இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் 80% மொழிகளிலே பரிசுத்த வேதாகமம் வந்துருச்சு. இன்னும் 20% தான் ஆங்காங்கே இந்த ஆதிவாசிகள், இந்த மலைவாழ் மக்கள், இந்த மாதிரி காடுகள், இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இன்னும் வேதாகமம் மொழியாக்கம் செய்யப்படலை. மற்றபடி எல்லா 80% 80% மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டாச்சு. இப்போது நல்லா கவனிக்கணும். இந்த பரிசுத்த வேதாகமம் மூல பாஷையாக மூன்று மூல பாஷைகள் எழுதப்பட்டதுன்னு சொன்னேன். எபிரேயம், அரமாயிக், கிரேக்கம். இந்த 3 மூல பாஷையிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையாள பைபிள் இருக்குது, தமிழ் பைபிள் இருக்குது, கன்னட பைபிள் இருக்குது, தெலுங்கு இருக்குது, ஹிந்தி இருக்குது, மராட்டி இருக்குது, பெங்காலி இருக்குது, ஒரியா இருக்குது. இத்தனை பைபிள் நம்ம இந்தியாவில் மட்டுமே. இப்போ இத்தனை பைபிள்லையுமே நீங்கள் வசனத்தை வாசிச்சிங்கன்னா நம்ம தமிழில் நமக்கு எப்படி உணர்த்தப்படுறோமோ அதே மாதிரி இந்தியில் படிக்கிறவங்களுக்கும் உணர்த்தப்படுது. மலையாளத்தில் படிக்கிறவங்களும் உணர்த்தப்படுறாங்க, தெலுங்கில் படிக்கிறவங்களும் அதை உணர்த்தப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது வெறுமனே மொழிபெயர்ப்பாக நம்ம பார்க்குறதில்ல, அந்த வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிறதான ஒரு சுபாவம். இது என்ன அப்படின்னா, இது மல்டி கல்ச்சுரல் அண்ட் மல்டி லிங்குவல் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி கல்ச்சுரல்னா எந்த கலாச்சாரத்தையும் தாண்டி பேசுகிற ஒரு தன்மை. இப்போ உதாரணத்துக்கு பரிசுத்த வேதாகமம் சீன தேசத்துலேயும் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் சீனா ஒரு கம்யூனிச தேசம். ஆனால் மறைமுகமாக அநேகர் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க வீடுகளில். அதாவது பொதுப்படையாக பப்ளிக் பிளேஸில் சர்ச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ப்ரைவேட் அதை வீடுகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கலாம். இப்போ ஜப்பானோ கொரியாவோ ஆசியாவில் இருக்கிறதான அந்த பக்கம் இருக்கிற கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க. அங்கேயும் பைபிளில் இருந்து கர்த்தர் பேசுகிறார். இந்தியாவிலையும் கர்த்தர் பேசுகிறார். ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆப்பிரிக்காலையும் கர்த்தர் பேசுகிறார். ரஷ்யா தேசத்துலேயும் கர்த்தர் பேசுகிறார். அமெரிக்க தேசத்துலையும் கர்த்தர் பேசுகிறார். இப்போ நல்லா கவனிக்கணும். எந்த கண்டம் எந்த தேசத்தில் நம்ம இருக்கிறோன்றது பொருட்டே இல்லாமல், பொருட்படுத்தப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையானது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்ளிகபிள், நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற ஒரு மனுஷன் நடைமுறைப்படுத்த முடியும், ஆப்பிரிக்காவில் இருக்கிறதான ஒரு மனிதன் நடைமுறைப்படுத்த முடியும், ரஷ்ய தேசத்தில் ஒரு கம்யூனிச தேசத்தில் எந்த விதமான ஒரு சுதந்திரமும் இல்லாமல் கட்டுப்பாட்டில் இருக்கிறதான ஒரு தேசத்துலேயும் கர்த்தருடைய வார்த்தை நடைமுறைப்படுத்த முடியும். இட் இஸ் 100% அப்ளிகபிள் ஆல் ஓவர் த வேர்ல்டு. உலகம் முழுவதுமே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். நமக்கு புரியாமல் இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, அதில் இருக்கிற பேர் நமக்கு மேபி நீங்கள் நெகேமியா புத்தகத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாயிலே நுழையாத பேராக இருக்கும். ஏன்னா யோசித்து பாருங்கள், இப்போ நம்ம ஊருக்கு கந்தசாமி ராமசாமிலாம் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் படிக்க சொன்னால் எப்படி படிப்பான்? அந்த மாதிரி தான் நம்மளும் கஷ்டப்படுறோம். ஸோ அவங்களுடைய கலாச்சாரத்திற்கு அந்த பெயர்கள் அவங்களுக்கு தாராளமாக அவங்க வாயில் உச்சரிக்கக்கூடிய விதத்தில் இருந்திருக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கல்ச்சர், அதாவது இந்த பேர், இந்த ஊரினுடைய பேர், மக்களுடைய பேர், இதை தாண்டி அதில் இருக்கக்கூடியதான நடைமுறை காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் பயன்படுத்த முடிகிறது. இது பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கிறது. பாருங்க, இதுலேயும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது என்னதான் ஒரு எளிமையானதாக இருந்தாலும் இதை படிக்கிறதுக்கு மக்கள் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது எந்த ஒரு மனுஷனவே நான் படித்து முடிச்சிட்டேன், பைபிளை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன்னு சொல்லி எந்த மனிதனும் சொல்ல முடியாத அளவிற்கு அதனுடைய ஆழங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் அதனுடைய எளிமையான தன்மையை சொன்னேன், எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்குது, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய மேதாதைகள், தத்துவ ஞானிகள், பெரிய பெரிய தியாலஜியன்ஸ் எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தில் இன்னும் மறைந்திருக்கிறதான அநேக மகத்துவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, படித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. படித்து முடிக்க முடியல. தலைமுறையாக நீங்கள் படித்தாலும் 7-8 தலைமுறையாக நம்ம உட்காந்து அந்த ரிசர்ச்சை பண்ணாலும்
செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆழமானது கர்த்தருடைய வார்த்தை. சரிங்களா? அப்போ நம்ம படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள தேவனை அறிகிற அறிவு மாத்திரம் இல்லை, நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக பொறுப்புள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணப்படுறோம், மாற்றப்படுகிறோம். அப்போ தொடர்ந்து படிக்க 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 அதை படிக்கும் விதங்கள், அதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், எத்தனை முறை படித்தாலும் அத்தனை முறையுமே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு விதத்தில் அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அந்த விதத்தில் நம்மோடு பேசுகிறார். அதை நம்ம அடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்த மேபி இன்றைக்கி கொஞ்சம் இதை சீக்கிரம் இந்த டாபிக் முடிச்சிட்டோன்னா அடுத்து அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு எளிமையாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஆழமானதும் மனிதனால் கிரகிக்க முடியாத அளவுக்கான ஒரு அறிவை கொடுக்கக்கூடியதுமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு நீதிமொழிகள் எடுத்துக்கோங்களேன். நீதிமொழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறதான அந்த அறிவு இருக்கு இல்லைங்களா, அந்த விவேகம்னு சொல்கிறோம், அது ஒரு நாளும் நம்ம பைபிள் நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்கள் இடத்துலையுமே நம்ம கேட்கவே முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம கேள்விப்படுற நிறைய நம்ம வழக்கச்சொல் பழமொழிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ அங்கேருந்து எடுத்த மாதிரி தான் நிறைய ஃபீல் ஆகும். நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களான்னு தெரியல. நிறைய நேரங்களில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படித்தப்போ அப்போ தான் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று வந்தது. இங்கிலீஷில் இப்போ நம்ம தமிழில் ஒரே வருஷன் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நிறையா தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்துருச்சு, பைபிளில் சொல்கிறேன். ஆனால் இங்கிலீஷில் நிறையா டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது. அதில் த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு இருந்தது. நான் கரெக்டாக காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது அது வந்தது. எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த மெசேஜ் அப்படின்ற டிரான்ஸ்லேஷனை படிக்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்ததான இங்கிலீஷ்லாம் வந்து ஒரு மாதிரி வழக்கச்சொல் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ஃபார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும்னா நார்மலாக வழக்கச்சொல்ல இருக்கிறதான மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போது நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் பேர் ராஜேஷ், அவன் வந்து என்ன பண்ணுவான்னா போர்டில் வந்து ஏதாவது வாசகம்லாம் எழுதி போடுவாங்க இல்லைங்களா. எங்கள் காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவங்க தான் அதை செய்யணும். ஸோ காலேஜ் டிபார்ட்மெண்ட்டில் முன்னாடி போர்டில் வந்து எழுதி போட சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ் ஆகும்போது. ஸோ அதில் ஏதாவது ஒரு பொன்மொழி வாசகம், அதாவது அது வந்து ரிலீஜியஸாக இருக்கக்கூடாது, அதாவது பைபிள் வசனம் அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. அதாவது யாராவதுடைய ஞானச்சொல், விவேகானந்தர் சொன்னார், அப்துல் கலாம் சொன்னார், மதர் தெரேசா சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அப்போது என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான். நான் அவனுக்கு ஒரு சிலதெல்லாம் வந்து அவன் நெட்டில் இருந்து ஒரு சிலது எடுத்துட்டான், ஒரு சில கோட்ஸ்லாம். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்ததே வந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. அப்போது என்கிட்ட கேட்டான். அப்போ தான் கரெக்டாக எனக்கு அந்த மெசேஜ்ன்ற அந்த டிரான்ஸ்லேஷன் கிடைச்சது. அந்த வேர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதிமொழிகள் மட்டும் ரொம்ப அற்புதமாக மொழிபெயர்த்திருந்தாங்க. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா ஒரு சாதாரண மனிதன், அதாவது பரிசுத்த வேதாகமத்தை நம்பாத மனிதனுக்கு கூட அவ்வளவு அறிவை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப அழகாக அதை மொழிபெயர்த்திருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ரைட்டராக இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் இருக்கிறதான அந்த வசனங்கள், நீதிமொழிகளில் இருக்கிற வசனங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வசனங்கள்லாம் நான் எழுதி கொடுப்பேன். ரெஃபரன்ஸ்லாம் நான் போட மாட்டேன். ஏன்னா ரெஃபரன்ஸ் போட்டால் அது பைபிள்னு தெரிஞ்சிடும். ரெஃபரன்ஸ்லாம் போட மாட்டேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ரெகுலராக நான் அவனுக்கு எழுதி கொடுப்பேன். அவனுக்கும் தெரியாது நான் பைபிளில் தான் எடுக்கிறேன்னு சொல்லி. எங்கே இருந்துடா இதுடா எடுக்கிறேன் அப்படி, அதெல்லாம் அவனுக்கு சொல்ல முடியாது. நான் என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துருவேன். அப்போது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அவர் பேர் விஸ்வநாதன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவருடைய குடும்பம் வந்து ஒரு பிராமண குடும்பம். ஆனால் ஒரு பிராமண இதில் வந்தாலும் ஒரு பக்கம் அவருக்கு வந்து கடவுள் இல்லைன்ற ஒரு நாத்திக கொள்கையும் ஒரு பக்கம் அவருக்கு. ஸோ 2 எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய மனுஷன். அவர் அதை ரொம்ப நின்று டெய்லிக்கும் படிச்சுட்டு போவார். அப்போது அந்த வார்த்தை அவருக்குள்ளே எப்படி கிரியேட் செய்ததுன்னு தெரில. ஒரு 3-4 மாதம் கழித்து அந்த செமஸ்டருடைய முடிவில் என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் தான் இன்சார்ஜ் அது எழுதுறதுக்கு, அவனை கூப்பிட்டு இங்கே வா, உனக்கு யார் இதெல்லாம் எழுதி கொடுக்குறான்னு, இவர் தான் எழுதி கொடுக்குறான்னு என்னை காமிச்சு விட்டான். அப்புறம்
உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிது, யார் சொன்னது இது? மற்றவங்கலாம் கூட இப்போ கோட் எழுதும் போது கீழே விவேகானந்தர், மதர் தெரேசா, அப்துல் கலாம் ஏதாவது ஒன்று போடுவோம். இதில் எதுவுமே போட மாட்டேன், ஏன்னா போட்டால் தெரிஞ்சிடும். காலம் ஒன்றும் போட முடியாது, இயேசுன்னு போட முடியாது, பைபிள்னும் போட முடியாது, ரெஃபரன்ஸும் போட முடியாது. ஆனால் எப்படியோ ஒன்று அதில் இருக்கிற அறிவை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் என்கிட்ட நான் சொன்னேன்னா அவர் கண்டிப்பாக கோச்சிப்பாருன்னு தெரியும். ரொம்ப என்கிட்ட ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தார். சார் நான் அப்புறமா சொல்கிறேன் சார்னு நான் எஸ்கேப் ஆகிட்டேன்ட்டேன். இது கிட்டத்தட்ட நான் ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன். அப்போ ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஃபைனல் இயர் அந்த இதெல்லாம் வச்சு எக்ஸாம்ஸ்லாம் வச்சு கிளம்புவோம் இல்லைங்களா. நான் ஹாஸ்டலில் படித்தேன். ஹாஸ்டல்லேருந்து கிளம்பும் போது என்னை திரும்ப கூப்பிட்டாரு. என்னப்பா சொல்லவே மாட்டியா கட்சி வரைக்கும் அப்படின்னாரு. அப்புறமா நான் சொன்னேன், சார் அது பைபிள்லேருந்து எடுத்தது. என்னது பைபிளா அப்படின்னாரு. பைபிள் இப்படிலாமா இருக்குது அப்படின்னாரு. ஸோ அப்போது அதுக்கப்புறம் அவர் இடத்துல என்கிட்ட மெசேஜ் பைபிள் இல்லை. அப்போ நான் மெசேஜ் பைபிள் பிடிஎஃபாக இருந்தது, என்னுடைய மெயிலில் நான் வச்சுருந்தேன். அதை அவருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். சார் நீங்கள் எந்த பைபிள் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு தெரில, பட் நான் உங்களுக்கு இந்த பைபிளை அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு மெயிலில் அனுப்புகிறேன், நீங்கள் அதை தயவு செஞ்சு படிங்கன்னு சொல்லி அனுப்புனேன். அவர் படித்தாரா படிக்கலையான்றது எனக்கு தெரியாது. சரி, இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கணும். அதாவது இதில் ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது சரியான விதத்தில் வெறும் அறிவை மாத்திரமல்ல, அந்த அறிவிலே மறைந்திருக்கிற தேவனுடைய சுபாவத்தையும் தேவனை பற்றியும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போது அதில் அவர் ஃபைனலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா, அதெல்லாம் அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. நான் அதை காலேஜ் முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிற மனிதனுக்கு கூட புரிகிற அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு எளிமையானதாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக தியானித்து அதில் டாக்டரேட் வாங்கணும்னு சொல்லி தலைமுறையாக படித்து புக் எழுதிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே பரிசுத்த வேதாகமும் மிகவும் எளிமையானதாக வெறுமனே ஜஸ்ட் ஒரு டைம் வாசித்தாலே ஏதோ ஒரு 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 புரிதல் அவர்களுக்குள்ளாக உண்டாகி தேவனை பற்றியும் அந்த அளவில்லாத அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை பற்றியும் அறிந்து கொள்றதுக்கு எளிமையானதாகவும் இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையுமே கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யுது. ஒரு பக்கம் அறிவுனா பைபிளில் இருக்கிற மாதிரி அறிவை நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நாலேஜபிள். அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள், இருக்கிறதுலே எளிமையானது. ஒரு நல்லா படிக்கக்கூடிய குழந்தையினால் எழுத்து கூட்டி நல்லா படித்து விவரம் தெரிகிற அளவுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை கூட புரியும், எக்ஸப்ட் பேரெல்லாம் விட்டுருங்க. ஆனால் சம்பவமோ இயேசு கிறிஸ்து சொல்கிறதோ நிருபங்களில் சொல்லப்படுகிறதோ அவ்வளோ ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, ஒரு வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வாசிக்கலாமா எல்லாரும்? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், பாருங்க நான் ஒரு சிலதெல்லாம் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், வெட்கப்படாத ஊழியக்காரன். ஸோ நம்ம ஒரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை பற்றி நமக்கு என்ன இருக்கக்கூடாது? வெட்கம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ வெட்கம்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கிறதுல நம்ம ஒரு நாளும் செகண்ட் தாட் நமக்கு இருக்கவே கூடாது. அடுத்து என்ன சொல்கிறாரு? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். பகுத்து போதிக்கிறதுனா வெறுமனே வாய் வழியாக மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுறது, இப்போ என்னை மாதிரி நான் உட்காந்துட்டு உங்களுக்கு பைபிள் டீச் பண்ணுறது அப்படி இல்லை. கற்றுக்கொண்டதை அட்லீஸ்ட் என் குடும்பத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ மகனோ மகளோ சகோதரனோ சகோதரியோ என் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தருக்கு நான் பெற்றுக்கொண்டதான அந்த வார்த்தையை சொல்லுகிறனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 3 காரியம் இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நமக்கு வெட்கம் இருக்கக்கூடாது. அடுத்ததா நம்ம உள்ளே வாங்கி உள்ளே வச்சுக்கிறதுக்காக இல்லை, வெளியில் நம்ம கொடுக்கணும். அடுத்தது 3வதாக இதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இதை செய்யணும். அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக நம்ம உட்கொள்கிறோமோ அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக நம்ம நடைமுறை வாழ்ந்து காட்ட முடியும். அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். இது வரைக்கும் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போது நம்ம அடுத்து பார்த்தோம்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய தாக்கம் எப்படி இருந்தது? இது பார்த்திங்கன்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம சரியான விதத்தில் நம்ம பகுத்து அறிந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக மனிதனுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்படுதுங்க? மாற்றப்படுகிறது. இதே நம்ம பைபிளை படித்து இன்றைக்கி கள்ள உபதேசம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க.
செழிப்பு, அளவற்ற கிருபை, ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான கள்ள உபதேசங்கள் இருக்குது. இந்த உபதேசங்கள் அவங்க பயன்படுத்துகிறது என்னதான், நம்ம வச்சிருக்கிற அதே பைபிள் தான். அப்போது நம்மளுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் நிரப்பப்படாமலும் பரிசுத்த ஆவியினுடைய துணை இல்லாமலும் நம்ம பரிசுத்த வேதாகமத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, தேவன் சொல்ல வருகிறதான சத்தியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, வசனத்தில் பார்க்க முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் என்ன ஆகிடுவோம்னா, இந்த மாதிரி கள்ள காரியங்கள், அதாவது பொய்யான காரியங்கள், சத்தியம் இல்லாமல் அதற்கு எதிர்மறையாக இருக்கிற காரியங்களை நம்ம வழிவிலகி போகிறதான வாசலாக அது மாறிவிடுகிறது. சரிங்களா? பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனம், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே. திரும்ப அந்த ரெட்டில் இருக்கிறத மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே. ஸோ அப்போது வசனங்களை நம்ம வாசிக்கிறோம், சும்மா வாசிக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்போ நம்ம பைபிள் ரீடிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லேவியராகமோ மத்தேயோ லூக்கா ஏதோ ஒன்று வாசிச்சுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுறோம். ஆனால் உண்மையாலுமே அதில் இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு வார்த்தைனாச்சும், ஒரு வசனம்னாச்சும், ஒரு வார்த்தைனாச்சும் என்ன இடத்துல கண்டிப்பாக பேசியிருக்கோம். அப்போது அந்த பேசுகிறதுக்கு ஒன்று நான் இடம் கொடுக்கணும், இன்னொன்று ஆவியனுடைய துணையோடு நான் அதை செய்யணும். அடுத்ததாக பாருங்கள், மனப்பூர்வமாய் நம்ம கீழ்ப்படுகிறதான ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். அந்த டெசிஷன் இல்லாமல் நம்மளால் கர்த்தருடைய வசனத்தை படித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐ வில் ஒபே டு காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்றதான ஒரு தீர்மானம் இல்லாமல் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? பாருங்கள், உபதேச சட்டங்களுக்கு, அதாவது தேவன் கற்றுக் கொடுக்குற காரியங்களுக்கு மனப்பூர்வமாய் நாம் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், இன்னொரு வசனம் கூட, 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்றாரு பேதுரு? அழிவில்லாத வித்து. இட் இஸ் அ சீடு. இப்போ எப்படி ஆணினுடைய வித்திலிருந்து பெண்ணுடைய கருவுக்குள்ளாக கரு உருவாகிற மாதிரி இது அப்படி தான் கம்பேர் பண்ணுறார். அழிவில்லாத வித்து, அது ஒரு சீடு உள்ளே போயிடுச்சு, எங்கள் இருதயத்துக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு நியூ லைஃப், புது ஜீவன் அது உருவாக்குது. அது ஒரு புது வாழ்க்கையை அது என்ன பண்ணுதுங்க, உருவாக்குது. அதுதான் மறுபடி ஜெனிப்பிக்கப்படுதல், அந்த ரீபர்த்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, தேவனுக்குள்ளாக மறுபிறவி. இப்போ மறுபிறவி அப்படின்றது வெறுமனே ஞானஸ்நானம் மாத்திரம் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க, ரீபர்த், புதிதாய் பிறக்கிற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. நிறைய நேரங்களில் இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, விசுவாசி ஆக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுவிசேஷம் சொல்லுவாங்க, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படினுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் ஓகேனா ஓகே, இல்லைனா வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு 6 மாதம் கழிச்சு ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ அவருக்குள்ளே என்ன நிச்சயம், ஓகே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன், மறுபிறப்பு ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் மறுபிறப்பு கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போய் உள்ளிருந்து அதனுடைய கனிகள் வெளிப்படுற வரைக்கும் மறுபிறப்பு கம்ப்ளீட் ஆகிறது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? ரீபர்த், மறு ஜென்மம், அதாவது மறுபடி பிறத்தல். ஏசப்பாவும் சொல்லியிருக்காரு, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஸோ அது ஒரு பார்ட். அது வந்து ஏசப்பா சொல்லிக் கொடுத்த ஒரு போதனை. அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஆஃப் அ நியூ பர்த். ஆனால் நியூ பர்த்தினுடைய ப்ராசஸ், அந்த புது பிறப்பு, அந்த மறுபிறப்பினுடைய ப்ராசஸில் அந்த 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 முயற்சியில் தொடர்ந்து நம்ம நடக்கிறதுக்கு உள்ள தேவ வசனமாகிய வித்து என்ன பண்ணணுங்க, அந்த சீடு என்ன ஆகணுங்க, உள்ளே போய்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த சீடு உள்ளே போக போக தான் உள்ளேருந்து கனியுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மறுபிறப்பு, மறு ஜென்மம், அதாவது மறுபிறப்பு எடுத்து நம்ம ஏசப்பாக்காக வாழ்கிறோம் இல்லைங்களா, இந்த வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல்லான, அர்த்தமுள்ள, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மற்றபடி நம்ம சர்ச்லேயே, நீங்கள் போகிற சர்ச்சஸில் ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனால் அவங்க சுபாவம் ஒன்றுமே மாறி இருக்கிறாது. கெட்ட வார்த்தை பேசிகிட்டே தான் இருப்பாங்க, பழசில் என்ன செஞ்சாங்களோ அதை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறனாலையும் ஆவியானவர் அந்நிய பாஷையில், அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சகோதரர் ஒருத்தர் சொன்னார், அந்நிய பாஷை பேசுகிறாங்கப்பா சர்ச்சில், அப்படி அபிஷேகத்தில் நிரம்பி பேசுகிறாங்கப்பா,
ஆனால் வீட்டுக்கு போனால் மருமகளை கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க பாரு, காதுலேயே கேட்க முடியல பண்ணுறாங்க. அப்போது வசனம் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குல்ல, ஒரே ஊற்றுலேருந்து எப்படா நல்ல தண்ணியும் வரும் தித்திப்பான தண்ணியும் வரும் அப்படின்ற மாதிரி. அப்போது உண்மையாலுமே ஆவியானவர் உள்ளேருந்து பேசுகிறாருன்னா கண்டிப்பாக கெட்ட வார்த்தை கண்டிப்பாக வரக்கூடாதே. எவ்வளோ கோபமாக இருந்தாலும் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எப்படி கெட்ட வார்த்தை வரும் வாயிலிருந்து? இது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே வேறு ஏதோ ஆவி தான் உட்காந்துட்டு இருக்கு. அதாவது உண்மையாலுமே அப்போ அந்நிய பாஷையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதோ ஆவி, பிசாசு என்ன பண்ணுறான்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறான் இருக்குது. ஸோ நம்ம எல்லா அந்நிய பாஷையுமே பரிசுத்த ஆவியானவர்னு நம்ம சொல்லிட முடியாது. நமக்கு டிசர்ன்மெண்ட் வேணும். நிறைய நேரங்களில் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கூடுகைக்கு நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி ஒருத்தங்க டங்ஸில் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிற டங்ஸ் வந்து என்னுடைய காதுக்கு வந்து ஏதோ கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்குது. அவங்க டங்ஸில் தான் பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மையாலுமே என்னுடைய காதுக்கு அது ஒரு மாதிரி அநாயகமாக ரொம்ப எரிச்சலாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சபையில் அந்த போதகரோடு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது அந்த குறிப்பிட்ட அம்மாவை பற்றி சொல்கிறாரு. ஐயோ, அந்த அம்மா இப்படி ரொம்ப மோசம்ப்பா, சர்ச்சுக்கு இத்தனை வருஷமாக வராங்கன்னா இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ, அப்போ அவங்க பேசினது சரியான அந்நிய பாஷையில் சரியான ஆவியில் அவங்க பேசலை. ஸோ நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, அப்போது ஆவியினால் பிறக்கிறோம், ஜலத்தினால பிறக்கிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் மறு ஜென்மத்தினுடைய அந்த ப்ராசஸில் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, நம்ம முன்னேறுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய வித்து நமக்குள்ளாக போக வேண்டும். சரிங்களா? இது இல்லைன்னா அந்த ரீபர்த்னுடைய ப்ராசஸ், அந்த மறுபிறப்பினுடைய அந்த முயற்சியில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் தேவனுக்காக நம்மளால் வாழ முடியாது. சரிங்களா? ஸோ இந்த 4 காரியத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பாருங்கள், ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை. ஒருத்தர் இப்படி வச்சு ஜோம்ன்ற மாதிரி ஒருத்தர். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம மாறும்போது 4 முக்கியமான காரியங்கள் மறக்கவே கூடாது. இது நல்லா அழுத்தம் திருத்தமாக உங்கள் டைரியில் இல்லை நோட்லேயோ ஃப்ரண்ட்லேயோ, அதாவது டக்குன்னு எடுத்த உடனே உங்களுக்கு எந்த இடம் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல நல்லா அழுத்தம் திருத்தமாக பெருசாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது இது. இப்போ 4 காரியங்கள் ராஜ்யத்தின் வாழ்க்கை முறையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? முதலாவது என்னன்னா, கோட்பாடின் அடிப்படையில் வாழ்தல். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கோட்பாடின் அடிப்படையில் இருக்கணும். டாக்ட்ரினல் பேஸ். நமக்குன்னு ஒரு டாக்டரின் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற கோட்பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளணும். கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. அதாவது ஒரு டிசிப்ளின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் கோட்பாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு உபதேசம். என்ன உபதேசம்? இப்போ உதாரணத்திற்கு, நாம் நம்புகிறதான தேவன் திரியேக தேவன், 3இல் ஒன்றாக இருக்கிறவர். அது ஒரு கோட்பாடு. மூவொருமை கோட்பாடுன்னு சொல்லுவோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். இது மூவொருமை கோட்பாடு. இந்த கோட்பாட்டில் நமக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்ததா இன்னொரு கோட்பாடு என்ன சொல்லலாம்? பரிசுத்த ஆவியானவர் தான் பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்தார். மனிதர்களாக தாங்களாக எழுதவில்லை. மனிதர்கள் இருந்தாங்க, ஆனால் யாருடைய ஏவுதலில் எழுதுனாங்க? பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலில் எழுதுனாங்க. இது ஒரு கோட்பாடு. இந்த மாதிரி பைபிளில் பலவிதமான டாக்டரின்ஸ் இருக்குது. அதை நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அந்த கோட்பாடுக்கு பேர் தெரியாமல் நம்ம ஆனால் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். அப்போது அடிப்படையாகவே நம்ம இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, நாம் வாழுகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோம். புரிந்ததுங்களா? சரி, அப்போது இந்த கோட்பாடுன்றது ஒரு பக்கம் உபதேசமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது, அந்த வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன். இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன். இப்போ உதாரணத்திற்கு திருமணம் செய்யும் போது அவிசுவாசியோடு நான் அதை செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கோட்பாடு என்ன சொல்லுது? நான் விசுவாசியோடு தான் இணைக்கப்படணும். ஒளிக்கும் இருளுக்கும் பங்கு இல்லை. அடுத்ததா வேறு ஏதாவது மேபி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்போ உதாரணத்துக்கு ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும், ஏசப்பா அது சொன்னதான ஒரு கட்டளை. அதாவது இந்த மாதிரி அடிப்படையாக இதெல்லாமே எதனுடைய அடிப்படையில் வருதுங்க? டாக்ட்ரின். அப்போது இந்த டாக்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், கோட்பாடு. ஏன்னா இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம கேட்குறதும் இருக்குது, நம்ம பேசுகிறதும் இருக்குது. அடுத்ததாக நம்ம கீழ்ப்படுகிறதும் அதை பொறுத்து தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது கோட்பாடின் அடிப்படையில் வாழ்தல். அடுத்து 2வதா
வேதாகமத்தின் அடிப்படையில் திருத்தப்படுதல், ரிப்ரூவ்டு பை பைபிள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை முதலாவது கோட்பாடு நம்ம கற்றுக்கொள்கிறேன். ஸோ எப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் நான் சபைக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில டாக்டரின்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கேட்டு நான் தெரிய வரேன். அடுத்ததாக கர்த்தருடைய வசனம் என்னை என்ன பண்ணுதுன்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கை திருத்தப்படணும். என் வாழ்க்கை, நான் இருக்கிற வாழ்க்கையில் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காக கர்த்தருடைய வசனம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை நான் இருக்கிற பழைய வாழ்க்கையில் நீ கண்டினியூ பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பைபிள் நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு வேறு ஏதாவது புக்கை, சுவாரஸ்யமான கதை புக்கையோ, நாவலையோ, பத்திரிகையோ, தினத்தந்தியோ நம்ம ஏதாவது படிச்சுட்டு போகலாம். அப்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளை திருத்துது. இட் இஸ் ரிப்ரூவிங் அஸ். ரிப்ரூவ்னா நம்மளுடைய வாழ்க்கையை சீர் செய்து, அது கண்டிக்குது. இது செய்கிறது தப்புன்னு சொல்லுது, இதை செய்யாதன்னு கற்றுக் கொடுக்குது. இதை செய்யாதன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, இதை இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே போய் இந்த ரிப்ரூவிங், அதாவது என்னை திருத்துகிற வேலையை கண்டிப்பாக செய்யணும். ஸோ முதலாவது கோட்பாடு இருக்குது, அப்படின்னா டிசிப்ளின் இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு. அடுத்து ரெண்டாவதாக அந்த வார்த்தையினாலே நான் திருத்தப்படுகிறேன். ஸோ திருத்துறதுனா அது ஈஸியாக இருக்குமா? சின்ன குழந்தைய பெற்றோர் சிச்சிக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்? இல்லை, அது அழுகும், அதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனுடைய நேச்சருக்கு ஒத்துப்போகாத ஒரு விஷயத்த சொல்லும் போது, அம்மாவோ அப்பாவோ சொல்லும் போது என்ன பண்ணும், அது முரண்டு பிடிக்கும். ஆனாலும் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, நல்லதுக்காக அந்த காரியத்தை செய்ய சொல்கிறாங்களா? அப்போ அதே மாதிரி ரெண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது, நம்மளை திருத்துது. அடுத்து மூன்றாவதாக திருத்தப்பட்ட நீதியின் வாழ்க்கையில் வாழ்தல், கரெக்டட் லைஃப். திருத்திக்கிட்டே இருக்கிறது இல்லை, திருத்தி நான் சரி செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த சரி செய்யப்பட்ட வாழ்க்கைனா அது பெருமைக்கான ஒரு வாழ்க்கை இல்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை வெளிப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கை. அப்போது இந்த பூமியில் பரலோகத்துக்கு போய் தான் நான் யோக்கியமாக இருப்பேன்லாம் கிடையாது. இந்த பூமியில் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையினாலே திருத்தப்பட்டு கர்த்தருடைய நீதிக்கு சான்றாக இந்த பூமியில் நம்ம என்ன பண்ணணுமா, வாழணுமா. அடுத்து நான்காவதாக பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் நடத்தப்படுதல். அப்போ நித்தமும் இப்போ நான் நீதி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை ஒரு மூலையில் தூக்கி வைக்கிறதுக்காக கிடையாது. என்னை நித்தமும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆவியானவரும் நடத்த வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கிறேன். டெய்லி, தினம்தோறும். நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன நேற்று தான் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த வயதில் இருந்தாலும், தினந்தோறும் வார்த்தையினாலும் கர்த்தருடைய ஆவியினாலும் நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புரிந்ததுங்களா அந்த 4 காரியம்? ஸோ முதலாவது உபதேசத்தின் அடிப்படையில், அதாவது ஒழுக்கமுள்ள கோட்பாடின் அடிப்படையில் வாழ்தல். அடுத்த ரெண்டாவதா வேதாகமத்தின் அடிப்படையில் திருத்தப்படுதல். கர்த்தருடைய வசனம் நம்மளை திருத்தணும். நம்மளை அப்படி பூசி மொழிகி பண்ணு பண்ணு பண்ணுன்னு அப்படின்னு வெறுமனே என்கரேஜ்மெண்ட்ஸ் மாத்திரம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கசின் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களுடைய பைபிளில் அவங்க திடீர்னு அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் இன்றைக்கி பைபிள் எடுத்துகிட்டு போகல, அவங்க பைபிள் ஃபேமிலி ப்ரேயருக்கு அவங்களுடைய பைபிள் எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வாக்கு தத்தங்களை மாத்திரம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன். இந்த மாதிரி எதெல்லாம் பிளெஸ்ஸிங்காக இருக்குதோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மேலே கீழெல்லாம் இப்படி போகாத, அதை பண்ணாத அப்படின்றதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் படித்தாங்களே இல்லைன்னு கூட தெரில. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, மற்றெல்லாம் படிக்க மாட்டிங்களா அப்படின்னு. இல்லை, எனக்கு பிடிச்சதை எனக்கு ஆண்டவர் பேசினதை மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ணேன் அப்படின்னாங்க. இப்போ நான் கேட்டேன், இப்போ மற்ற இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் பேசலையே அவங்ககிட்ட? நான் சும்மா வேடிக்கையாக தான் நான் கேட்டேன், ரொம்ப சீரியஸான ஆர்கியூமெண்ட்டாக இல்லை அது. அவன் மற்ற மூலமாக ஆண்டவர் உங்ககிட்ட பேச மாட்டாரா? இதை செய்யாதப்பா, அப்படி செய்ப்பா அப்படின்லாம் ஒரு சில ஆலோசனைகள்லாம் கான்டெக்ஸ்டில் மேலே கீழெல்லாம் இருக்கும் அந்த அதிகாரத்தில். அதெல்லாம் ஆண்டவர் பேசினதா இல்லைங்களா? உங்களுக்கு வாக்குத்தத்த வசனமாக உங்களுக்கு எது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி வேடிக்கையாக கிண்டலுக்கு நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு திருத்துறது அப்படின்னா எல்லா நேரத்திலும் வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் கிடையாது, நம்மளை திருத்துகிறது, கண்டித்து உணர்த்துது. அது ஸோ 2வது காரியம். அடுத்து 3வதுங்க, திருத்தப்பட்ட நீதியின் வாழ்க்கையில் வாழுதல். ஸோ அந்த கண்டினியூடு ரைச்சஸ் லைஃப், அது எப்போ நம்ம வாழ முடியும்? இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது. அடுத்து 4வதா பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் நடத்தப்படுதல். இந்த 4 காரியம்தான் ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை முறை. இதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைல். இது நல்ல மைண்டில் மனப்பாடமே பண்ணி வச்சுக்குவாங்க, சரிங்களா? 4 முக்கியமான காரியங்களை நம்ம தினசரி பண்ணணும். நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அது ஸ்பிரிச்சுவல். இப்போ எப்படி ஃபிசிக்கல் டிசிப்ளின்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா?
காலையில் எந்திரிக்கிறோம், போகிறோம், வரோம், கரெக்டாக இந்த டைமுக்கு சாப்பிட்ணும், இந்த டைமுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஏதாவது இந்த மாதிரி ஃபிசிக்கல் டிசிப்ளின்ஸ் எதுக்காக? சரீரத்தினுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம பண்ணுறோம், செய்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும். இந்த டைமில் ஜோம் பண்ணணுன்னா இந்த டைமில் ஜோம் பண்ணி தான் ஆகணும். இந்த டைமில் பைபிள் படிக்கணும்னா இந்த டைமில் பைபிள் படித்து தான் ஆகணும். இந்த டைம்லாம் பண்ண முடியாது, நான் 4 நாள் கழித்து நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம். நீங்கள் 4 நாள் கழித்து நீங்கள் பல் வளக்குவீங்களா? 4 நாள் கழித்து நம்ம குளிப்போமா? இல்லை. ஏன்னா அது நம்ம அதை நம்மளை பாதிக்கிறது இல்லைன்னு நம்ம நினச்சிட்டோம். இப்போ பல் வளர்க்காமல் நீங்கள் 4 நாள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2வது நாளே நமக்கு பாதிப்பு தெரிஞ்சிடும் இல்லையா? ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம அந்த ஒழுக்கங்கள், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸை நம்ம செய்யாமல் விட்டோம்னா நம்மளை ஏதோ நமக்கு ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம அப்படியே தானே இருக்கிறோம். 4 நாள் ஆச்சு பைபிள் படித்து, 4 நாள் ஆச்சு ஜோம் பண்ணி, ஆனால் எந்த மாற்றமும் இல்லையே, நான் அப்படியே தானே நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு நாமளே ஏமாற்றி கொள்கிற ஒரு காரியம். கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஆவி மனிதனுக்கு தினசரி என்ன வேணுங்க? மன்னா வேணும். தினசரி தண்ணி குடிக்கணும். தினசரி அவர் சாப்பிடணும். தினசரி அவருடைய ஆரோக்கியத்தை செக் பண்ணணும். தினசரி அவர் ஆவியில் நிரப்பப்படணும். ஸோ இது எல்லாமே தினசரி செயல். அப்போது இந்த டிசிப்ளின்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. நான் திரும்ப இந்த பகுதியை 4 காரியத்தை நான் திரும்ப உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். இந்த ஒழுக்கம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, இல்லை இந்த ஒழுக்கம் இல்லாத இடத்துல நம்ம இருந்தோம்னா தேவனுக்குள்ளே வளர முடியாது. அப்போ ஒழுக்கம் இருக்கிற இடத்துல மாத்திரம்தான் நம்மளால் வளர முடியும். ஒழுக்கம்னா இன்றைக்கி அது ஒரு நெகட்டிவ் சென்ஸ்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சிற்சித்தல், நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் இன்றைக்கி பிசாசு கொடுக்குற ஒரு பயங்கரமான தந்திரம். எங்கேயாவது சர்ச்சில் ஒரு கரெக்ஷன் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா மக்களுக்கு பிடிக்கிறதில்ல, சர்ச் விட்டு கிளம்பி போடிடுறாங்க. என்னென்னா நான் பண்ணுறதையே குத்தி காமிச்சு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சபைகளில் பேசுவது உண்டு. நிறைய விசுவாசிங்க கோச்சிக்கிட்டு சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. ஸோ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். சரிங்களா? ஸ்பிரிச்சுவலி டிசிப்ளின்டு லைஃப். ஸோ இந்த 4 காரியங்கள் நான் இந்த ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், இந்த ஸ்லைடையும் நான் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். சரிங்களா? இது உங்களுடைய நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 4மே ஒரு 4 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருக்குது. ஒட்டுமொத்த ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையும் இந்த 4 காரியங்களில் அடங்கி இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 2மே கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்குது இல்லைங்களா? இந்த 2, அதுக்கப்புறம் இந்த 4வது வார்த்தை, நடுவில் இருக்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய நீதி. அது ஒரு பிலீஃபை பொறுத்தது. அது அந்த நீதி அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, அடுத்ததா இதனுடைய ஆதாரம் என்ன? இந்த உந்துதல், ஏவுதல், பரிசுத்தாவினுடைய உந்துதல் இல்லை ஏவுதல், இதனுடைய ஆதாரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, இந்த ஆதாரமாக இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அதாவது ஆசிரியர்கள்னு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க? ஆதாரமாக இருந்து அவர் தான் வார்த்தை, அதாவது தேவ வார்த்தையினுடைய துவக்கம் அவர் தான். அவர்கிட்ட இருந்து தான் அது வந்துச்சு. அப்போது கர்த்தருடைய அவர் தான் ஆதாரம் அப்படின்றத நிராகரிக்கிறவங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதவங்க பைபிளை படிக்கும் போது எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் அவங்க இருப்பாங்க. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நான் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கியிருந்தப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் நல்லா புக்கு படிக்கிற பழக்கம் உண்டு அவனுக்கு. நானும் அவனும் சேர்ந்து நிறையா புக்ஸ்லாம் நிறையா லைப்ரரியில் போய் படிப்போம். அப்போ அந்த மாதிரி அவன் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் என்ன பண்ணால், நான் என்னோடய ஹாஸ்டலில் என்னோடய ரூமில் உட்காந்து நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட 2 பைபிள் இருந்தது. எனக்கு பைபிள் கொடுறான் நான் அப்படின்ட்டு வாங்கிட்டு போய் ஒரு 1.5 வாரம் 2 வாரம் இருக்கும். 2 வாரத்தில் படித்து முடிச்சுட்டு புக்கு சூப்பராக இருக்கான்னு கொடுத்துட்டு போயிட்டான். என்னது சூப்பராக இருக்கா? நான் கொடுத்துட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவரே கர்த்தாவே அவனை தொடும் ஆண்டவரே, இப்படிலாம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். புக்கு சூப்பராக இருக்கான்னு முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டான். என்னடா சூப்பராக இருக்குன்னா என்னடா அர்த்தம்? சூப்பராக இருக்குடா, நல்லா செமையான ஸ்டோரி லைன். அப்படி ஸ்டோரி லைனா? ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ ஒரு நாவல் மாதிரியோ ஒரு கதை புக் மாதிரியோ. காரணம் என்ன, எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த சோர்ஸ் யாருன்றத தேவன் அறியாமல், தேவன் யாருன்றதை தெரிஞ்சிக்காம கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். தேவனே யாருன்னு தெரியாது, தேவனை அறிந்து கொள்றதுக்கு தான் வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் முதலாவது அட்லீஸ்ட் தேவன் யார் அப்படின்ற ஒரு சின்ன புரிதல்னாச்சும் இருந்தாதான் வசனத்தில் இருக்கிறதான அவருடைய ஆதாரத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். மற்றபடி
மற்ற மனிதர்களுக்கு அது வெறும் கதையாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம கவனித்து பார்த்தோன்னா மோசே கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, நம்ம வாசிக்கலாமா பாருங்கள். மோசே உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 29:29. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு மோசே, இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகும், உபாகமம் கடைசி புக்குடைய கடைசிக்கு வந்துட்டார். இப்போ அவரும் இன்னும் ஃபியூ டேஸில் மரிக்க போகிறாரு. இப்போ அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்கள்கிட்ட வாழ்த்துறை ஆசீர்வாதம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சொல்லும்போது அவர் ஃபைனலாக சொல்கிறார் பாருங்க, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்போது மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். அதில் உள்ள ஒரு அந்த அவர்கிட்ட மறைஞ்சிருக்குது நிறைய விஷயம். அதில் இருக்கிற ஒரு சின்ன ரெவலேஷனை தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மகிட்ட இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இஸ்ரவேலாகிய நம்மகிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ மறைவானது யாருடையது? தேவனுடையது. ஸோ இங்கே மோசேவும் அக்னாலேஜ் பண்ணுறாரு, நான் இது ஏதோ சும்மா உட்காந்து சீனாய் மலையில் பொழுது போகலன்னு சொல்லிட்டு ராத்திரி பகலமாக உட்காந்துட்டு உங்களுக்கு கதை புக்கு மாதிரி நான் எழுதி கொடுக்கலவா. கர்த்தர் இதனுடைய ஆதாரம், தேவன் தான் இதனுடைய சோர்ஸ். இந்த வார்த்தை சும்மா படிக்காதீங்க, அது நீங்கள் படிங்க. அதனால தான் இப்போ நம்ம லேவியராகமத்தில் கூட படிங்களேன். லேவியராகமம், யாத்திராகமம் படிக்கும்போது ஒரு சில நடுவில் போர் அடிக்கும். என்னடா அதை வெட்டு இதை வெட்டு, அந்த பலியை செலுத்து இந்த பலியை செலுத்து. அஃப்கோர்ஸ் நம்ம தான் செய்யலை, அதுக்கான மேபி ஆவிக்குரிய அர்த்தங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம ஸ்டடி பண்ணோம்னா நமக்கு புரியும். ஆனால் ரீட் பண்ணும்போது நமக்கு அது ஒன்றுமே புரியுறதே இல்லை. நம்ம தானே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போவாங்க, திடீர்னு அந்த லேவியரத்தில் ஸ்கிப் பண்ணுறது, என்னத்துக்கு இதெல்லாம் சரி, அடுத்து சுவாரஸ்யமான கதை சம்பவமாக ஏதாவது இருந்தால் அதை போய் வாசிப்போம் அப்படின்னு சொல்லி. ஃபுல் பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம அதை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள முடியும். லேவியராகமம் படிக்கும்போது மட்டும் நார்மலாகவே நல்லா தூக்கம் வரும். லேவியராகமம் படிக்கும்போது நல்லா தூக்க மாத்திரை போட்ட மாதிரி தூக்கம் வரும். அந்த மாதிரி அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு போரிங்கான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது, அதில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் அதுக்கு பின்னாடி நிறைய மறைவான காரியங்கள் இருக்குது. அதிலிருந்து ஆவியானவர் பேசிகிட்டே தான் இருக்கிறார். லேவியராகமத்திலேருந்து அதுக்குன்னு நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்காமையாக இருக்கிறோம் இல்லை, எல்லா வசனங்களிலுமே ஆவியானவர் ஏதோ ஒரு மறைவான வெளிப்பாடை வச்சிருக்கிறார். நம்ம அதை ஆராய்ந்து படிக்க கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்படிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ், இப்போ அந்த மாதிரி போர் அடிக்கிற டைமு, இல்லை அந்த மாதிரி லேவியராகமத்தை வந்து இந்த மாதிரி இந்த ஒரு அதிகாரத்தை படிக்கிறோம், அதில் புரியாத மாதிரியே இருக்குது, என்ன வார்த்தைலாம் அது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு மனசில் ஒரு சலனம் வருது பார்த்தீங்களா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையெல்லாம் போர் அடிக்கிறனால மோசே எழுதலை, தேவன் சொல்ல அதை எழுதியிருக்கிறார். அப்போது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அதனால தான் நம்ம லேவியராகமத்தை கூட நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தேவைங்க? ரெவரன்ஸ் தேவை. அதை நம்ம நடைமுறைப்படுத்தலை, அந்த பலியை செலுத்தலை. அவர் சொல்கிற மாதிரி பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அந்த பலி இந்த பலி, எக்கச்சக்க பலிகள் பற்றி இருக்கும். அதெல்லாம் நம்ம இப்போ லிட்டரலாக செய்யலை. நமக்காக ஒரே தரம் இயேசு கிறிஸ்து பலி ஆயிட்டார். ஆனால் அது எங்கேருந்து வந்தது, அதனுடைய சோர்ஸ் என்ன, அந்த சோர்ஸ் எப்படிப்பட்டவர், அவரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், அதாவது அவருடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா லேஸில் விட மாட்டோம். அதை நம்ம படிப்போம். அதில் அது புரியுதோ புரியலையோப்பா, நான் படிப்பேன். ஏன்னா அது சொன்னவர் அப்படிப்பட்டவர், அவர் அதை சொன்னவர் அப்படிப்பட்ட வல்லமையுடையவர், அவர் தான் அதனுடைய சோர்ஸ். அதனால் போர் அடிக்கிறதுனால மோசேவும் எழுதலை, போர் அடிக்கிறதுனால நம்மளும் படிக்கலை. அப்போது நம்ம எதுக்காக படிக்கிறோம்? அதனுடைய சோர்ஸ் யார், அதனுடைய அந்த ஒட்டுமொத்தத்தினுடைய அந்த துவக்கம் எங்கேருந்து வந்துச்சு, யாருடைய ஆலோசனை வாயிலிருந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது, அவர் எழுதி கொடுத்துருக்கிறார் நமக்கு. ஸோ அப்போ அதில் கண்டிப்பாக அந்த பைபிள் ரீடிங்கை ஒரு டிசிப்ளினை நம்ம வைக்கும் போது, அது ஒருவேளை நமக்கு புரியுதோ புரியலையோ, அந்த டிசிப்ளின் நிமித்தமாக அந்த சோர்ஸ்லேருந்து தேவன்கிட்டேருந்து வந்த வார்த்தை இல்லையா அது நிமித்தமாக வருகிறதான ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு உண்டாகும். அடுத்ததாக கூட பாருங்கள், ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை வந்து மோசே எழுதி கொடுத்த வார்த்தைகளை வந்து அவர் தேவனுடைய வெளிப்பாடாகவே அவர் சொல்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 51வது வசனம். அப்போஸ்தலர் 7:51.
வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பிதாக்கள் எங்கே எதிர்த்து நின்னாங்க பரிசுத்த ஆவிக்கு? பரிசுத்த ஆவியை நேருக்கு நேரில் யாரும் பார்க்கல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மோசே மூலமாய் கற்பித்த கற்பனைகளுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? இஸ்ரவேலர்கள் எதிர்த்து நின்றுக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? டைரெக்டாக தேவனோட கன்ஃபரன்ட் பண்ண முடியாது, எவனும் பண்ணி உயிரோடலாம் இருக்க முடியாது. ஆனால் எப்படி எதிர்த்து நின்னாங்களாம்? கர்த்தருடைய பரிசுத்தாவிக்கு எப்படி எதிர்த்து நின்னாங்க? அவரால் மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமல் போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு அவங்க எதிர்த்து நிற்கிறவங்களா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துலையும் கர்த்தர் தான், தேவன் தான் அந்த வார்த்தைகள், எழுதி கொடுத்த வார்த்தைகளுடைய ஊற்றாக ஆதாரமாக இருக்கிறார். அதே மாதிரி ஒரு பாருங்க, மார்க் 12வது அதிகாரம். இங்கே நம்ம கோலியாத்தை பற்றி பார்க்குறோம், தாவீதை பற்றி பார்க்குறோம். கோலியாத் ஃபோட்டோவை பார்த்தோன்னா கோலியாத்துன்ட்டு நான் இங்கே தாவீது, ஏன்னா தாவீதை பற்றி ஒரு பிக்சர் எடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். தாவீதுனா வெறும் கிண்ணறம் வச்சு தான் இருந்தார். ஆனால் தாவீதுனா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்னது? சண்டே கிளாஸ்லேருந்து கேள்விப்பட்டு கோலியாத்துக்கு அதை மாத்திரம் தான் முதல்ல ஞாபகம் வருது. அப்புறம் தான் கர்த்தர் மெய்ப்பர், அவர் நல்லா பாட்டு பாடுறாரு, கிண்ணறம் வாசிக்கிறவர், அதெல்லாம் ரெண்டாவது. அதனால் நான் டக்குன்னு இந்த இமேஜ் எடுத்தேன். ஓகே, ஸோ எப்படியாவது நம்முடைய மக்கள் தூங்காமல் பைபிள் ஸ்டடியில் அட்டன் பண்ணணுன்றதுக்காக தான் பிக்சர்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு அப்படியே அழகுபடுத்தி அதை காண்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். சரி, மார்க் 12வது அதிகாரம் 36வது வசனம். சரி, வாசிக்கலாமா? மார்க் 12:36. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று நல்லா கவனிக்கணும். தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லி இருக்கிறானே. தாவீது என்ன பண்றாரு? அதாவது இது வந்து பரலோகத்தில் நடந்த ஒரு செயல். பிதாவானவர் குமாரனை பார்த்து பேசின ஒரு காரியத்தை ப்ரொஃபட்டிக்கலாக இல்லை ஒரு ரெவலேட்டிவாக தாவீது வந்து எழுதியிருக்கிறாரு. அது அவர் எப்படி எழுதினாருன்னு சொல்கிறாரு, பரிசுத்த. அப்போ தாவீது வந்து சும்மா மனசுக்கு தோணுனது எழுதலை. தாவீதுக்குள்ள யார் இருந்திருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார். அப்போது சங்கீதத்தை அவர் எழுதும் போது, முதல் சங்கீதம், 2வது சங்கீதம், இதெல்லாம் அவர் எழுதும் போது சும்மா மனசுக்கு தோணுனதையும் கஷ்டத்தின் மத்தியில் சும்மா அழுது புலம்புறதையெல்லாம் அவர் செய்யலை. அழுது புலம்பியிருந்தாலும் இப்போ சங்கீதம் 51 எடுத்துக்கோங்க, அவர் பாவம் செஞ்சுட்டு தான் அதை எழுதுறார். பாவம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கும்படி எழுதுறார். இப்போ மன்னிப்பு கேட்குறதும் அவர் எப்படி கேட்குறாருன்னா, வெளிப்படையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. யார் என்னை பற்றி என்ன நினைச்சாலும், நான் ராஜா, அவர் செஞ்ச பாவத்தை எப்படி வேணால் அவர் மறைச்சிருக்கலாம், கரெக்டு தானே? சாதாரணமான மனுஷனே செஞ்ச பாவத்தை என்ன பண்ணுறான்? மறைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவ்வளோ பெரிய ராஜா அவர் செஞ்ச பாவத்தை மறைச்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை, நான் அதை வெளிப்படையாக ஓப்பனாக அதை கன்ஃபஸ் பண்ணுவேன். இப்போ அங்கேயும் நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். அப்போ ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறனால தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த சங்கீத பகுதிகள் எல்லாவற்றையுமே அவருடைய நிறைவினால தான் அவர் எழுதியிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ அடுத்ததை நம்ம பார்க்கலாம். இந்த உந்துதல் அப்படின்றதுக்கு அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சுயம், அதாவது செல்ஃப்னு சொல்லலாம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, தேவன் வந்து ஒரு மனிதனுடைய செல்ஃபை, அதாவது அந்த செல்ஃப் வில்லுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சுயம் அப்படின்றத பைபாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி கண்ணை மூடிட்டு கரகரன்னு எழுதுகிற மாதிரி அப்படிலாம் இல்லை. அதாவது இந்த சாமி ஆடுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் பரிசுத்த ஆவியை எடுத்துகிட்டு கிடையாது. அவங்களுடைய சுயமும் ஒரு பக்கம் இருந்தது. அவங்களுடைய சுயத்தின் வழியாக ஆவியானவருக்கு அவங்க விட்டு கொடுத்ததுனால ஆவியானவரும் அவங்க மூலியமாக செயல்பட்டார். 2 வசனத்தை வாசிக்கலாமா? வேகமாக எடுங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள். நல்லா கவனிக்கணும், அவங்க பரிசுத்த மனுஷங்களாம், பரிசுத்த ஆவியினாலே. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பைபிள்லேயே அண்டர்லைன் பண்ணுங்க. ஏவப்பட்டு, சர்க்கிள் பண்ணுறீங்களோ அண்டர்லைன் பண்ணுறீங்களோ, ஏவப்பட்டு. அப்போ ஏவப்படுதல். அப்போது அவங்க சுயத்தில் இருந்த மனிதர்களாக இருந்தாலும் அவங்க மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். அதே சங்கீதத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பகுதி தான் சங்கீதம் 51வது அதிகாரம், சங்கீதம் 51
11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்போது ஒரு பக்கம் என்னுடைய செல்ஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. பில்லிக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கும். இந்த பில்லியினுடைய சுபாவத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்கிறார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? பில்லி மூலமாக செயல்படுறாரு. ஸோ பில்லியை பைபாஸ் பண்ணுறது இல்லை. அவர் பில்லியை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆவியானவரே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண மாட்டார். எப்பயுமே ஒரு ஊழியத்தை, அது பிரசங்கமாக இருக்கட்டும், தீர்க்கதரிசனமாக இருக்கட்டும், எந்த விஷயம் நான் செய்கிறதா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பார்ட்டு தான் செய்வார். இன்னொரு பார்ட்டு எப்பயுமே மனுஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போது நம்ம இன்னொரு வசனம் கூட இருக்குது, தீர்க்கதரிசியினுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு கட்டுப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் கட்டுப்பாட்டை மீறி ஆவியானவர் ஃபுல் கண்ட்ரோல் அப்படிலாம் எடுக்கவே மாட்டார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு ப்ராஃபட்னு வச்சுக்குவோம், நான் ஒரு தீர்க்கதரிசி. இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் கர்த்தர் என்கிட்ட சொல்கிறாரு, சரியா? உதாரணத்திற்கு ஒருத்தரை பற்றி ஏதோ எச்சரிக்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் அந்த பர்சன் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். அவர் சொன்ன கோச்சிக்குவார், சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு? ஒரு எச்சரிக்கிற வார்த்தையை சொல்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆவியானவர் சொன்னார்னு சொல்லிட்டு அடிச்சு நவுத்திட்டு, நீ கேட்குறியோ, நீ என்ன சென்சிட்டிவாக இரு, கோச்சுக்கு என்ன வேணா பண்ணு, நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் போ அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவர் ஃபுல்லாக என்னை பைபாஸ் பண்ணிடுறாருன்னு அர்த்தம். அப்போ என்னுடைய ஹியூமன் வேல்யூவுக்கு ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் அவர் என்னை அப்படி பண்ணுவாரா? நம்ம ஹியூமன்ற அந்த மனிதனுக்குரிய ஒரு வேல்யூவை பைபாஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளும் தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க? செய்ய மாட்டார். அப்போ என்ன பண்ணுவார்? என்கிட்ட அப்படி ஒரு காரியத்தை சொன்னார்னா, ஹியூமன்லி நான் அவரை பற்றி அறிஞ்சவன், நான் எப்படி சொல்லுவேன்னா, தேவன் சொன்னதை அவர் புரிந்து கொள்ள, ஏன்னா அவர் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். அப்போது என்னுடைய செல்ஃபில், சுயத்தில் எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னா அவர் என்ன ஆகிடுவார்? அஃபெண்ட் ஆகிடுவார். ஆனால் இதை நான் சொல்லணும், மெசேஜை சொல்லாமல் இருக்க முடியாது. அது தேவனுக்கு விரோதமான கீழ்ப்படியாமையாக போயிடும். ஆண்டவர் சொல்லி, இல்லை ஏசப்பா, அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆள், அவர்கிட்டலாம் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதா ஆகிடும். ஆனால் சொல்ல அதே வார்த்தையை நான் சொல்ல வேண்டிய விதத்தில், நான் சொல்கிறது புரியுதா? சொல்ல வேண்டிய விதம்ன்றது அது எதை பொறுத்து தான் இருக்குது? நான் அவரை பற்றி அறிந்திருக்கிற அந்த புரிதலை பொறுத்து தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு நாளும், அதனால தான் நிறைய நேரம் இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மேபி ஆன்லைனில் மாத்திரம் நீங்கள் பார்க்குறவங்க, உங்களுடைய சர்ச்சஸில், பெண்டிகோஸ்டல் சர்ச்சஸில் இருக்கிற மாதிரி இப்போது நம்மளுடைய சபையில் பார்த்திங்கன்னா டப்பான்னு கை தட்டுறது, அந்த மாதிரிலாம் நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறதில்ல. நிறைய பேர் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பெண்டிகோஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வர்றவங்க, என்னப்போ அவங்க சர்ச்சில் எதுவுமே ஆவியிலே யாரும் நிரம்ப மாட்டேன்றாங்க. அப்போ ஆவியில் நிரம்புறதுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வேகமாக கையை தட்டுறது, சத்தமாக அந்நிய பாஷை பேசுறது, குதிக்கிறது. இப்போது இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஆவியானவர் உள்ள கட்டுப்பாடையே மீறி நிறைய பேர் செய்கிற, அது ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார். அது மனுஷனா தனக்குள்ள அப்படியே என்னன்னா, ஆவியானவர் வருவார், உண்மைதான். ஆனால் அந்த ஆவியானுடைய வருகையில் நம்மளுடைய கண்ட்ரோலில் மீறி அப்படியே அடித்து உடச்சிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு மடை திறந்த வெள்ளம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் ஆவியானவர் கண்ட்ரோலை மீறிட்டுலாம் ஒரு நாளும் வர மாட்டார். நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு சபைக்கு நான் போயிருக்கிறேன். அந்த சபையில் பார்த்திங்கன்னா ஆவியில் வொர்ஷிப் டைமு, ஆவியில் நிரம்புறன்னு சொல்லிட்டு ஒருத்தர் குதின்னு குதிக்கிறாரு, போட்டு அப்படி கையை ஆட்டி பக்கத்தில் இருக்கலாம் அடிக்கிறாரு. இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு அடி, ரைட்டில் ஒரு அடி, பக்கத்தில் இருக்கலாம் அந்த ஆள் பக்கத்துலேயே நிற்க முடியல. அப்போது அங்கே இருக்கிறவங்களாம் ஆவியானவர்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ஆவியானவர் வந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடிப்பாரா? யோசிச்சு பாருங்க, வேடிக்கையாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போது ஒரு நாளும், நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஆவியானவர் நம்ம மூலமாக செயல்படுறாருன்னா அவர் ஃபுல் டேக் ஓவர் பண்ண மாட்டார், சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, என்னுடைய ஹியூமன் நாலேஜ் அண்ட் வில், மனிதன் எனக்குன்னு இருக்கிற அறிவிற்கும் என்னுடைய சுயத்திற்கும் ஒரு 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 ஸ்பேஸ் கொடுப்பார். அந்த ஸ்பேஸில் இன்னொரு ஷேர்டு ஸ்பேஸை தான் ஆவியானவர் பயன்படுத்துவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஷேர்டு ஸ்பேஸ்னால் எப்படின்னா, ரெண்டு பேர் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, என்னுடைய சுயம், என்னுடைய அறிவு, இந்த பக்கம் பரிசுத்த ஆவியானவர், ரெண்டு பேரும் இணைந்து தான் அந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும்.
புரியுதுங்களா? மற்றபடி ஆவியானவர் சொல்லிட்டார், நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், நீ கேளு கேட்காம போ அப்படின்னா நம்ம ஊழியம் பண்ண முடியாது. நம்ம எல்லாத்தையும் இழுத்து சாத்திட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சூழ்நிலையை பார்க்குறோம், அந்த மனிதன் யாருன்னு பார்க்குறோம். இப்போ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாம் இருந்தால் அவங்களுக்கு புரிகிற விதத்தில் அதை சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்டை நான் சொல்லணும், ஆனால் அவங்க புரிகிற விதத்தில் நான் சொல்லணும். ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ராவாக நான் அப்படியே அதை நான் சொல்லும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது, இல்லை அவங்க அஃபண்ட் ஆகிடுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி தான் கர்த்தருடைய ஆவியானவரும் இந்த வார்த்தைகளை இந்த ஆசிரியர்கள், இந்த நம்ம வேதாகமத்தில் எழுதின ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க கையில் எழுதி கொடுக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அடுத்து இன்னொரு ஹாஃப் ஆஃப் த ஸ்பேஸை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கிட்டார். அப்போ இவங்க 2 பேருடைய கம்பைன்டு எஃபர்ட், ஒரு கூட்டு முயற்சியில் தான் என்னாச்சுங்க, பரிசுத்த வேதாகமத்தை ஆசிரியர்கள் ஏவப்பட்டு எழுதினாங்க. புரிஞ்சதுங்களா? ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ, சூப்பர், தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஓகே சரி, இப்போது பார்த்து முடிச்சிடலாம், இன்னொரு 5 மினிட்ஸ் தான். இப்போது இந்த நம்ம தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொள்வோம். இப்போ தீர்க்கதரிசிகளை எடுத்துட்டிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் நம்ம ஏசாயாலேருந்து ஆரம்பித்து தானியேல், மல்கியா, ஒபதியா இப்படி எல்லாருமே இருந்தாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செய்திகளும் தேவனை சார்ந்து தான். இவங்க என்னை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அழைச்சிட்டாரு, அதனால் நான் எப்படி வேணால் நான் பேசுவேன், நான் பேசுறது நீ கேட்டு தாண்டா ஆகணும் அப்படின்லாம் அவங்க யாரும் மிரட்டவும் இல்லை, அந்த மாதிரி பயமுறுத்திட்டுலாம் அவங்க சொல்லலை. தேவன் சொன்னதை இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப பயபக்தியோட அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, எழுதிக்கோங்க. ஏசாயா 61:1 எழுதிக்கோங்க. ஏசாயா 61:1. அடுத்ததா எரேமியா 1:9. எரேமியா 1:9. அடுத்ததா சகரியா 4:6. சகரியா 4:6. இந்த வசனங்கள்லாம் தீர்க்கதரிசிகள் எப்படி ஆவியானவர் நடத்தினார், இல்லை தேவன் அவங்களை எப்படி அவங்களோட பேசினார் அப்படின்றதுக்கான ஒரு வசன ஆதாரங்களாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யோவான் 16:13 ஏசப்பா இந்த பூமியில் அந்த சுவிசேஷத்தெல்லாம் சொல்லிட்டு சீஷர்கள்கிட்ட அவர் சொன்னதான முக்கியமான ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை நடத்துவார். அவர் யாரை பார்த்து சொன்னார்? சீஷர்களை பார்த்து சொன்னார் இல்லைங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து சீஷர்களோட பேசும்பொழுது அவர் இருந்த வரைக்கும் அந்த 3.5 வருஷத்தில் எவ்வளோ கிங்டம் டீச்சிங்ஸை, பரலோக ராஜ்யத்தின் போதனைகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலேயும் இருக்குப்பா, ஆனால் இப்போ தாங்க மாட்டீங்க, நான் அதை சொன்னால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க மாட்டீங்கன்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. ஆனால் அதுக்காக நான் சொல்லாமே மறைச்சே வச்சிருக்க போகிறேன், உங்களுக்கு பரலோகத்தில் தான் வெளிப்படும் அப்படின்லாம் சொல்லலை. உங்களுக்கு ஆவியானவரை நான் அனுப்ப போகிறேன். அவர் என்ன பண்ணுவார்னா உங்களை சகல சத்தியத்திற்குள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம கையில் இருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகம் இருக்கு இல்லைங்களா, இது சத்தியத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு பிரைமரி, அதாவது முதன்மையானதுன்னு வச்சுக்கோம். இதுதான் முதன்மையான சத்தியம். இப்போ இதிலிருந்து பல வெளிப்பாடுகளை சத்திய ஆவியானவர் வசனங்களிலிருந்து நமக்கு என்ன பண்ணுறாருங்க, வெளிப்படுத்துகிறார். அது பேரும் என்னதான்? சத்தியம் தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வெறும் பைபிளில் இருக்கிறது மாத்திரம் சத்தியம் இல்லை, பைபிளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது பேரும் என்னதான்? சத்தியம்தான். புரியுதுங்களா? அப்போது சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்னா என்ன அர்த்தம்னா இந்த வசனத்திலிருந்து தான். ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஆவியானவர் பேசுகிறேன்னு அடிச்சு விட்டா அதெல்லாம் சத்தியம் கிடையாது. வசனத்தை, ஏன்னா இந்த அவுட்லைனை வச்சு தான் அவர் நம்மக்கிட்ட பேசுவார். ஸோ இதுதான் அவருடைய பிரைமரி ரெவலேஷன். சரிங்களா? அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்பெஷல் ரெவலேஷன் சொன்னேன். அந்த ரெவலேஷன்லேருந்து நமக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த நாட்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஒரே வசனம் தான், ஆனால் அந்த வசனத்தை ஒரு சூழ்நிலையில் படிக்கும்போது ஆவியானவர் அந்த நேரத்திற்கு வேண்டிய ஒரு வெளிப்பாடை ஆவியானவர் நமக்கு தரார். ஸோ இப்படியும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாருங்க, அந்த கர்த்தருடைய விசேஷ அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டதாக அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர். அப்போ தேவன் இவ்விதமாக நமக்கு வெளிப்பாடுகளை அந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார்.
சரிங்களா? பாருங்கள், 2 ஃபோட்டோ போட்டிருக்கிறேன். ஒரு பக்கம் சாப்பாடே இல்லாமல் அப்படியே பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி ஒரு குழந்தை. இப்போது அந்த ஃபோட்டோலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி ஒரு குழந்தை ஒரு சாப்பாடு இல்லாமல் வறுமையிலையும் பட்டினியிலையும் பலவித நோய் வரும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. இப்படி ஒரு குழந்தை சரீர பிரகாரமாக இருக்கிற மாதிரியே தான் கர்த்தருடைய வேதத்தை புறக்கணிக்கிற மனிதர்களும் ஆவி நிலையில் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? நான் திரும்ப சொல்கிறேன். மேலே இருக்கிற அந்த ஃபோட்டோவில் ஒரு குழந்தை எப்படி, அது பேர் மால்நரிஷ்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது சீக்கிரம் செத்து போயிடும், அது பல வியாதி வந்துடும், அதுக்கு ஊட்டச்சத்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய போல தான் ஆவி மனுஷனில் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காமல், தியானிக்காமல், உட்கொள்ளாமல் புறக்கணிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த ஹோம்ஒர்க்கு போன வாரம் நான் கொடுத்த அதே ஹோம்ஒர்க் தான் திரும்ப உங்களுக்காக காண்பிக்கிறேன். படிக்காதவங்க திரும்ப படிச்சிருங்க, அதே ஹோம்ஒர்க் தான். ஏன்னா நம்ம அதே டாபிக் தான் படிக்கிறோம். அடுத்த கிளாஸில் நான் இதை விட இன்னும் ரொம்ப ஒரு சூப்பர் சுவாரஸ்யமான இன்னொரு டாபிக் நம்ம படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி வியாக்கியானம் பண்ணுது, எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது. வசனம் வாசிக்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, பில்லி பைபிள் டிவோஷன் எப்படி பண்ணுறது, மெடிடேட் எப்படி பண்ணுறது, வேதத்தை எப்படி தியானிக்கிறது, இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நாளைக்கு அடுத்த வாரத்தில் நான் பேச போகிறது அதனுடைய ஒரு அவுட்லைன். அதுவுமே மேபி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் கவனிங்க. சரிங்களா? ஸோ இந்த பகுதிகளை எழுதிக்கோங்க. அதே பகுதிகள் தான், போன வாரம் நான் சொன்னதே தான். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னதான அந்த ஒரு 4 ஸ்லைடு இருக்கும். அந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு நம்மளுடைய குரூப்பில், நம்மளுடைய சர்ச்சோட குரூப்லேயும், செட் ஃப்ரீ 24/7 அந்த குரூப்லேயும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? ஓகேங்களா? இன்றைக்கி நடத்தினது புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய நம்பர் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செஞ்சு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் நிச்சயமாக இதை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தீர். விசேஷமாக பரிசுத்த வேதாகமத்தினுடைய அந்த அமைப்பு, இந்த வேதாகமத்தை எழுதினதான இந்த ஆசிரியர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட உந்துதலினாலே, எப்படிப்பட்டதான ஏவுதலினாலே அவர்கள் எழுதினார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளாக நீங்கள் ஆளுகை செய்து அவங்களுக்கு சத்தியத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அநேக மாற்றங்கள் இருக்கிறது. அந்த மாற்றங்கள் எங்களிடத்துல உருவாக வேண்டும். இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை முறைக்கு எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய், ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, கோட்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையினாலே திருத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, நீதியை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தினமும் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு கற்றுத்தரட்டும், உதவி செய்யட்டும். ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. இந்த நாள் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. தடைகள் எல்லாம் மாற்றும். உடைய பிள்ளைகள் வசனங்களை தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுத்தாரும் மறைவான ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவீராக. நீரே உயர்ந்தரும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஓகே, ஸோ இது இந்த வீடியோ நம்ம செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் திரும்ப கூட நீங்கள் பார்க்கலாம். பார்க்காதவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா நாங்கள் சர்ச்சில் கூட நான் திரும்ப நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அது ஏன் நிறைய பேருக்கு ஒரு யோசனையாகவே இருக்கலாம், இவர் ஏன் பொழப்பில்லாமல் திரும்ப இதையே சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். நம்ம சர்ச் வர்றவங்களுக்கு தெரியும், ஆன்லைனில் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், நம்ம வேறு எதையுமே கட்டாயப்படுத்துறது கிடையாது. அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், கொடுங்க, பிடிங்க, செய்யுங்க, அதெல்லாம் எதுவுமே நம்ம கட்டாயப்படுத்துறதே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம கட்டாயமாக இருப்போம், கர்த்தருடைய வார்த்தையை கண்டிப்பாக நம்ம கேட்கணும், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், அந்த நம்ம ஷேர் பண்ணப்படுற அந்த செய்திகளை நம்ம கேட்கணும். இது ஏதோ வியூஸ்க்காகவோ இதுக்காக அந்த மாதிரி மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காக நான் எதுவுமே சொல்லலை. நம்மளுடைய ஆத்துமா தேவனுக்குள்ளே வளரணும்.
சரிங்களா? அந்த ஒரே ஒரு நோக்கம் தான். அதனால் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு வேளை ஆண்டவருக்குள்ளே இருக்கிற குடும்பத்தில் நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் வீட்டில் ஒருத்தங்க தான் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எல்லாரும் பிள்ளைங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு எல்லாருமே கண்டிப்பாக இப்போ நம்ம இது வரைக்கும் இப்போ 7வது செஷன் 7வது எபிசோட்னு நினைக்கிறேன். இந்த 7 எபிசோடையும் கண்டிப்பாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. குட் நைட்.